புதுச்சேரி முக்கிய அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள சுற்றுலாத்துறை அமைச்சர் மாநிலத்தில் சுற்றுலா வளர்ச்சி குறித்தும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் குறித்து சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் உட்பட விழிப்புணர்வு கலைப்பயணம் தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து கொரோனா தடுப்பு விழிப்புணர்வுக்காக புதுச்சேரியில் வீதி நாடக வடிவில் கலை பயணத்தை நடத்த திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக பாகூர் பகுதியில் 20 கிராமங்களில் வருகிற 2021 ஜூலை 15 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிகழ்வு புதுச்சேரி கோவிட்-19 போர்க்கால தடுப்பு திட்ட பணிகளுடன் இணைந்து பொதுமக்களை தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியத்தையும் கோவிட் 3வது அலையை எதிர்கொள்ள பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை வலியுறுத்தும் வண்ணம் இக்கலை நிகழ்வு திட்டமிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோபி நெறியால் கையில் இந்நாடகம் உருவாகியுள்ளது. அவருக்கு உதவியாக மாயகிருஷ்ணன், தவில் விநாயகம் பணியாற்றியிருக்கிறார்கள். இந்நாடகத்திற்கான பாடல்களை கவிஞர் தேவ பட்டாபிராமன் எழுதியிருக்கிறார். மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆதரவுடன் அரபிந்தோ சொசைட்டியும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து 10 நாட்கள் பயிற்சி முகாமில் இந்நாடகம் உருவாகியுள்ளது. இப்பணிகளை அரபிந்தோ சொசைட்டியின் TB ரகுநாத், செந்தில்குமார், புதுவை அறிவியல் இயக்கம் ராமச்சந்திரன், ரமேஷ் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. கத்தியால் குத்திய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் தங்க சிவகுமார் ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் தங்க சிவகுமார் ஆரோவில் காவல் நிலையத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் மின் இணைப்பு துண்டிக்கவிட்டு தனது வீட்டிற்கு வந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தனது சகோதரர் மதியழகனை இரும்பு பைப்பால் தாக்கியும் கத்தியால் வயிற்றில் குத்தியுள்ளனர். இதனை தடுக்க சென்ற மதியழகனின் மனைவி பாரதி மற்றும் தனது மற்றொரு சகோதரர் ஆசை தம்பியையும் இரும்பு பைப்பால் கடுமையாக தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். 3 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் உயிருக்கு ஆபத்து உள்ளதால் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட துணை கண்காணிப்பாளர் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சி சார்பாக ராஜா பண்டிகை கொண்டாடப்பட்டது. பிரான்ஸ் கலாச்சாரம் நிறைந்த புதுச்சேரியில் ஆண்டுதோறும் ஜூலை 14ஆம் தேதி பிரெஞ்சு இந்திய மக்கள் உரிமை கட்சியினரால் ராஜா பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடற்கரை சாலையில் உள்ள டியூப்லெஸ் திருவள்ளுவர் சிலை அருகே நிறுவன தலைவர் சிவராஜ் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் இதில் மாநில நிர்வாகிகள் உட்பட கலந்து கொண்டனர். சுத்தமா தூக்கி காட்டுறேன், அதனால தெரியுது. பாஜக சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சாமிநாதன் மற்றும் கட்சியின் சட்டமன்ற தலைவர் நமச்சிவாயம் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி இளைஞர் அணி சார்பாக கொரோனா தொற்று 2ஆம் அலையை முன்னிட்டு 3வது முறையாக இரத்த தான முகாம் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் சபரி கிருஷ்ணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்களை கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞர் அணி தலைவர் கோவேந்தன் கோபதி முன்னிலை வகித்தார். செயற்குழு உறுப்பினர் ரகுநாத், சபரிவாசன், ஜீவகன், சங்கர், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் அன்பு அறக்கட்டளை சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது.
வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் மாதா கோவில் தெருவில் உள்ள அன்பு அறக்கட்டளையின் சார்பில் அன்பு என்று அழைக்கப்படும் அன்பரசன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் பள்ளியில் முதியோர், ஆதரவற்றோர் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மற்றும் கட்சி அனைத்து நில உறுப்பினர்களும் பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டு அன்பரசுக்கு புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் பூத்துறை பகுதியில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு இல்லத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் பூத்துறை பகுதியில் அமைந்துள்ள சகோதர வாழ்வு பணி இல்லத்தில் அன்னபூர்ணா திட்டத்தை தொடங்கி வைத்து மனநல காப்பகத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தீஸ்வரன், செயலாளர் திருஞானம், பொருளாளர் டாக்டர் லட்சுமி, துணை ஆளுநர் சுரேஷ், சோன் செயலாளர் கந்தன் மற்றும் முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னபூர்ணா திட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸால் ஏற்பட்ட ஊரடங்கு காரணமாக SSLC பொதுத் தேர்வு நடத்தப்படாமலேயே மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். மாணவர்களின் 9ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் +1 மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் +1 மாணவர் சேர்க்கைக்காக கடந்த மாதம் ஜூன் 23ஆம் தேதி முதல் கடந்த 5ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. கொரோனா தொற்றால் வேலை இழந்துள்ள பலர் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் இருந்து அரசு பள்ளிகளில் சேர்க்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்து உள்ளனர். மாணவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அரசு பள்ளிகளில் +1 சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. இது அந்தந்த பள்ளிகளில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் ஒட்டப்பட்டது. இதனை ஏராளமான மாணவ மாணவிகள் வந்து ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். பட்டியலில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குள் தங்களது பெயர் உள்ள மாணவ மாணவிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இவர்களுக்கான நேர்காணல் மற்றும் மாணவர் சேர்க்கை தொடங்குகிறது. இதில் ஒரு சில மாணவர்கள் சம மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். அவர்களுக்கு எவ்வாறு இடங்களை ஒதுக்குவது என அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மாணவர் சேர்க்கை முடிந்த பின்னர் 19ஆம் தேதி காலியிட விவரங்கள் அறிவிக்கப்படும். அன்றைய தினம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். மாணவர் சேர்க்கை நடைபெறும் போது கொரோனா விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை அனைத்து பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் செய்து வருகின்றனர். முதலமைச்சரிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 165 பக்க அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீட் தேர்வு வேண்டாம் என்று பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்துள்ளதாக நீதிபதி A.K. ராஜன் பேட்டி. நீட் தேர்வு தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நீதிபதி A.K. ராஜன் தலைமையிலான குழுவினர் இன்று அதன் அறிக்கையை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் தாக்கல் செய்தனர். பின்னர் நீதிபதி A.K. ராஜன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டி வருமாறு: நீட் தேர்வு தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வு திருப்திகரமாக இருந்தது. 86,000க்கும் மேற்பட்டவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் நீட் வேண்டாம் என்று கருத்து கூறியுள்ளனர். இதில் வாக்கெடுப்பு அல்ல, பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். முதலமைச்சரிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 165 பக்க அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல் பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. நீட் தேர்வு ரத்தாகுமா என்பது பற்றிய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் அளிக்க முடியாது. அறிக்கையில் உள்ள தகவல்களை அரசுதான் தெரிவிக்க வேண்டும். எங்களது தனிப்பட்ட கருத்துக்களை ஆய்வறிக்கையில் நாங்கள் தெரிவிக்கவில்லை. பின்தங்கியுள்ள உப்பளம் தொகுதியை சுத்தமாக வைத்திருக்க நடவடிக்கை எடுப்பேன் என அனிபால் கென்னடி எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுவை உப்பளம் தொகுதியில் உட்பட்ட ஆட்டுப்பட்டியில் பாதாள சாக்கடை மற்றும் வடிகால் அமைக்க வேண்டி அவ்வாழ் பொதுமக்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வுகள் செய்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை பொதுப்பணித்துறை வடிகால் உதவி பொறியாளர் சவுந்தரராஜன் அவர்களை நேரில் சந்தித்து இதை குறித்து மனு அளித்தார். மேலும் ரோடியார்பேட், ராசு உடையார் தோட்டம், நேதாஜி நகர், 3 அரைப்பணி அவை தோட்டம், கீரைப்பாளையம், கிழக்கு கடற்கரை சாலை, வண்ணாரப்பேட்டை, பெருமாள் கோவில் தோப்பு, திபுராயப்பேட்டை ஏஜி சபை போன்ற பகுதிகளில் இருந்தும் பாதாள வடிகால் இல்லை என்று புகார் வந்த நிலையில் நாளை காலை உப்பளம் தொகுதி முழுவதும்
பாதாள வடிகால் பிரச்சினை குறித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி அனிபால் கென்னடி அவர்கள் தொகுதி முழுவதும் நேரில் சென்று அதிரடியாக ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பொதுமக்களிடம் அவர் கூறியதாவது: பின்தங்கியுள்ள உப்பளம் தொகுதியை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதி பூங்காவாகவும் எப்பாடுபட்டாவது எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் தொகுதி முழுவதையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது என் கடமை. அதுவரை நான் ஓய மாட்டேன் என்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கூறினார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மு லட்சுமணன், திமுக மாநில இளைஞர் அணி ராஜி, திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். ஜான்குமார் எம்எல்ஏ பிறந்த நாளை முன்னிட்டு சித்தானந்த கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காமராஜ் நகர் பகுதியில் உள்ள கருவடிக்குப்பம் குரு சித்தானந்தர் கோவிலில் நமது காமராஜ் நகர் தொகுதியின் நிரந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாள் விழா அபிஷேக சிறப்பு பூஜை நடைபெற்றது. பிரசாதம் வழங்கப்பட்டது. பொதுமக்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட விழா சிறப்பாக நிறைவடைகின்றன. நன்றி.